சிறப்பானவர்கள் தான். சமீபத்தில் எங்கட நாட்டில் பேசுறவன் எல்லாம் அப்படித்தான் பேசுறான். இந்த முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நல்லவர் தான், அந்த தரீகத்தில் இருக்கிறவங்க தான் கெட்டு போயிருக்கிறானுல அப்படின்னு. நீ அது போதும், எனக்கு அது போதும். நீ கௌதுல்லாஹ்ல தோண்ட வாயால் அல்லாஹ் புகழ வைக்கிறான்ல. அதான் ரபீஉல் அவ்வல் காலம் வந்தா இருக்குல்ல, ரபீஉல் அவ்வல் காலம் வந்தா எல்லா மிம்பரும் மௌலிதை பத்தி பேசுது தெரியுமா? ஸ்ரீலங்காவில் 2200 பள்ளி இருக்குதுன்னு வைங்க உதாரணமா, அதுல எத்தனை பள்ளி ஜும்மா பள்ளி இருக்கோ அத்தனை மிம்பரும் மௌலிதை பத்தி பேசுது. இல்லைன்றீங்களா நீங்க? ஆமா, சுன்னத்து வல் ஜமாத்துடைய பள்ளி எல்லாம் மௌலித் ஓதுங்கோடு பேசுது. வஹாபிகளுடைய பள்ளி மௌலித் ஓதவானாம் என்று பேசுது. வேறொரு கூட்டத்துடைய பள்ளி மௌலித் ஓதுவதை விட குர்ஆன் ஓதுவது சிறந்தது என்று பேசுகிறது. இல்லையா? எப்படி பார்த்தாலும் எல்லா மிம்பரும் மௌலிதைத்தான் பேசுகிறது. ரபியுல் ஆஹிர் வந்திருந்தா சும்மா இருக்கல, நம்மளை சுரண்டி விடுற மாதிரி என்ன செய்வாங்க? ஆரம்பித்து விட்டார்கள், முஹித்தீன் மௌலிதை தொடங்கி விட்டார்கள். மாஷா அல்லாஹ், நீ ஆரம்பிச்சு வச்சுட்ட, நாங்க தொடர்ந்து கொண்டு போறோம். எங்களை ஞாபகப்படுத்துவது எல்லா மிம்பரும் தான். ஏன் காரணம் தெரியுமா? தவிர்க்க முடியாத, யாராலும் மறுக்க முடியாத சேவைகளை உலகத்தில் செய்துவிட்டு சென்றார்கள். அவ்வளவுதான். சொல்ல போற உலகத்துல சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு இப்னு தைமியான்னு நிற்கிறார். இப்னு தைமியான்னு இன்னைக்கு வஹாபிகளுடைய அத்தனை கொள்கைகளுக்கும் அஸ்ல வந்தான். உலகத்துல பேசிட்டு பேசிக்க ரொம்ப மோசமான செய்திகள். அல்லாஹ் அரிசிலே மனிதனை போல் உட்கார்ந்து இருக்கிறான். இந்த கொள்கை அவன் தான் பேசிட்டு போனான். அல்லாஹ் எப்படி நம்மள மாதிரி சேர போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குது, அல்லாஹ்வுக்கு கை இருக்குது, அல்லாஹ்வுக்கு கால் இருக்குது. ஸ்ரீலங்கால புதுசா ஒருத்தன் பேசி விட்டான். எதுக்கு கை கால் முகத்தோட நிப்பாட்டுறது? கிட்னி குடல் எல்லாம் வீக்குதான். அவன் இதுதான் அல்லாஹு அக்பர். அதை பேசுறவன் ஏகத்துவவாதி. அல்லாஹ்வுக்கு உரிமையே இல்லை என்று பேசுற சுன்னத்து வல் ஜமாத்தினவர்கள் சிறுக்கு வச்சவங்களா? நான் சொல்றேன், ஒரு சுன்னத்து வல் ஜமாத்துடைய கிதாபுல, ஒரு கிதாபுல எங்க சரி அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்று யாராவது பேசி இருக்கிறா? இல்ல. அப்ப உலகத்தில் இவ்வளவு மோசமான நச்சுக்கருத்தை சொன்ன இப்னு தைமியா தன்னுடைய கிதாபில் என்ன தெரியுமா எழுதுகிறார்? முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி வலியும் மின் அவுலியா இல்லாஹி தஆலா. முஹித்தீன் அப்துல் காதிர் இருக்கார்ல ரலியல்லாஹு அன்ஹு, அவர் நிச்சயமாக இறைநேசர்களில் ஒருவர். எதிரிட வாயால சொல்ல வைக்கிறது தான் பெரிய வேலை இல்லையா? நம்ம பிடிச்சவங்க மௌலவி அப்படியா சிறப்பு எல்லாம் சொல்லலாம். பிடிக்காதவன் போய் பேர் எடுக்கலுமா? பேசும்போது சில கராமத்துகள் நடந்த செய்திகளை சொல்லும் போது அதுக்கு என்ன வருத்துவாரான். 2 வருஷத்துக்கு முன்னால தாங்களே இங்கதான் பேசினேன். ஒரு சம்பவத்தை சொன்னேன். என்ன சம்பவம்? ஒரு ஊருக்கு நான் போனேன். அந்த ஊர்ல பேரே சொன்னேன், காலி என்றே சொன்னேன். அப்ப போய் பார்த்தா அந்த ஊர்ல சொன்னா மௌலி இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு ஊடு இருக்குது, வாங்க போம். போய் பார்த்தேன், ரபீல் ஆஹிர்ல போய் பார்த்தா முஹித்தீன் மௌலித் ஓதுவதற்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதோட நான் கேட்டேன், முஹித்தீன் மௌலிதுக்கு ஏற்பாடு இல்லைங்க, ஒரு அதிசயம் நடந்தது. அதனால தான். என்ன? அவங்களோட வீட்டு ஸ்லப் போட்டு இருக்குது. அந்த ஸ்லப்ல உம்மாவும் மகனும் என்ன செஞ்சுக்கிறாங்க, உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. திடீரென்று மகன் கீழே விழுந்துட்டாரு. இந்த தாய் வந்து இந்த காலி சைட்டில் கொஞ்சம் பக்தி மேங்கட விஷயங்கள் கூட தானே, அவ யா முஹித்தீன் அப்படின்னு சத்தம் போட்டுருக்கிறா இல்லையா? சத்தம் போட்டதோட என்ன நடந்தது? அந்த உம்மா யா முஹித்தீன் கத்தினதோட என்ன நடந்தது? பிள்ளைக்கு என்ன? ஏன்னா அந்த ஸ்லப் போட்டு அவ சொல்ற, நான் போய் வீட்டுக்கு போய் விசாரிச்சேன். அப்ப அவ சொல்ற, கீழே அந்த கம்பிகள், பலகைகள், ஆணிகள் எல்லாம் இருந்தது. என்ன நடந்திருக்கும்? இவ வேகமாக கீழே வாரா, அதுக்கு முன்னால மகனோடி மேல வாரா. இத சொன்னதோட என்ன உருட்டுறான் பாத்தியா அப்படின்னா பேஸ்புக்ல என்ன உருட்டுறான். ஒருத்தங்க கேட்கிறான், இது புகாரில வருதா முஸ்லிம்ல வருதா? ஏன்னா காலியில நடந்தது புகாரிலே வரும். காலியில நடந்தது கமா வகாஃபி காலின்னு சொல்லி ஜாலின்னு சொல்லி புகாரில வரும். முஸ்லிம் ஏன் மூளை இவ்வளவு கெட்டு போயிருக்குது? அதுக்கு ஒரு கூட்டம் யா முஹித்தீன் சொன்னா எப்படிப்பா அல்லாஹ் பாதுகாப்பான், இது சிறுக்கு இல்லையா? இதை விட பெரிய சிறுக்க காட்ட முடியுமா? ஒரு செய்தி பாருங்க, ஒரு செய்தி பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆங்கிலத்துல இஹ்சான் காத்ரி சொல்லிட்டு போயிட்டாரு. நான் சொல்ல நினைச்சது அவர் சொல்றாரு.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்து ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. எப்படி தெரியுமா? யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே, அஈனூனி இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே எனக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. சொல்லித்தாரது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய அடியார்களிடத்தில் உதவி தேடுறது சிறுக்கு என்றா சிறுக்கு போதிச்சது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? இந்த ஹதீஸ் பஸார்ல பதியப்பட்டிருக்கிறது. இமாம் ஹைஸமி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் மஜ்மஉ ஸவாயித்ல எழுதுறாங்க, வரிஜாலுஹு ஸிகாத், இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை பலமான அறிவிப்பாளர், சஹீஹான ஹதீஸ். ஏன் இதை நான் இன்னும் சொல்றேன்னு கேட்டா, எங்க நாட்டில் ஒரு விவாதம் நடந்தது அந்த டைம்ல இந்த ஹதீஸை தூக்கி போட்டாங்க. வஹாபிகளால் அது மறுக்க முடியாமல் போனது. ஏன்னா அவ்வளவு ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப பாருங்க, உங்களுக்கு ஆபத்து வந்து பிரச்சனை வந்து நீங்க மாட்டிக்கொண்டீங்க, உங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க, அல்லாஹ்வுடைய அடியார்களே, நல்லடியார்களே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி தரது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதான் சொல்றது, அறவாச பார்க்கறது மீதியை விட்டுறது. இதே சுன்னத்துல் ஜமாத்துடைய பயான்கள் எல்லாம் போட்டு கின்ற ஒரு மீடியா ஒன்று இருக்கு. அது என்ன பேரு? MTM லைவ். அதோட பேரு MTM லைவ். நான் கேட்டேன் ஒருத்தட்ட அது என்ன பேர் என்று. மோட்டு மீடியாவாம். தொகுலே ரெண்டு தான், ஒன்று விளப்பம் உள்ளது, அடுத்து விளப்பம் இல்லாது. இது ஒன்றும் விளப்பம். ஏன்னா நான் பார்த்தேன், வஹாபிகள்ல சமீபத்தில் ஒருத்தர் பேசுறான், அந்த வீடியோ நான் பார்த்தேன். அவன் சொல்றான் என்ன தெரியுமா? அவுலியாக்கள் இருக்கிறார்கள், அதை மறுக்க கூடாது. அவுலியாக்களுக்கு கராமத் இருக்கிறது, அதை மறுக்க கூடாது என்று பேசுறான். அப்ப அவங்களுக்கே தெரியும், என்றால் அவுலியாக்களை மறுத்தால் குர்ஆனை மறுத்தது போல, அவுலியாக்களுடைய கராமத்தை மறுத்தால் குர்ஆனை மறுத்தது போல. அப்ப என்ன விளப்பம் இல்லாதவன் இப்படி சொல்லுவான். இதை வச்சு கொண்டு பாத்தீங்களா காலியில நடந்ததாம், அப்படி உருட்டாம. நான் என்ன புகாரில இருந்து காட்டோம், முஸ்லிம் நான் கண்ணால போய் கண்டதே. அது ஊட்டு மக்கள் என்ன கூப்பிட்டு என்ன பொய்க்கு என்ன கூப்பிட்டு சொல்லுது, அவங்களுக்கு என்ன தலைவலியா இல்லையே? அப்ப இப்படியான செய்திகள் உலகத்தில் நடக்கும் போது முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய பேரை சொல்லி அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று சொல்லி தந்த அந்த செய்தியை வச்சு இப்படி எல்லாம் செய்றாங்கல்ல. இப்படி செஞ்சவர்கள் தான் அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரை இருக்கிறாங்க. இப்ப இது சிறுக்கண்டா இன்னும் ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா? இத சொன்ன நிறைய பேர் எங்கட முன்னால களிமா சொல்லி மூத்தா பேத்திக்கிறாங்க. அப்ப சிறுக்கு செஞ்சவனுக்கு எப்படி களிமா வரும் கடைசி நேரத்துல? சொல்றாங்க இது பச்சை சிறுக்கு, பச்சை சிறுக்கு செஞ்சவனுக்கு களிமா வராது. சமீபத்தில் அதை சொன்னா இதுக்கு என்ன சொல்லுவானோ தெரியல. சமீபத்தில் ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். மகன் வாப்பா பத்தி சொன்னார். நல்ல இபாதத்தால் எல்லாம் மோதக்கூடிய ஒரு வாப்பா அவர். எல்லா மஜ்லிஸ்கள் எல்லாம் மோதக்கூடிய அவர் சொல்றாரு, வெள்ளிக்கிழமை மகரிப் டைம் வீட்டுல எல்லாரும் உட்கார்ந்து கொண்டிருந்தாங்களாம். அவருக்கு கொஞ்சம் சுகம் இல்லாம இருந்தாங்களாம். ஹக் இது இந்த மஜ்லிஸ்ல நான் சொல்றேன். இதை சொன்னா இதுக்கு சொல்லுவான் பல உருட்டுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன் பாருங்க. அவரு கடைசியில அந்த மகரிப் டைம்ல திடீரென்று உள்ளுக்குள்ள எல்லாரும் மீக்கிறாங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு ஒரு சத்தம் ஒன்று கேட்டான். என்ன சத்தம் என்று ஓடி வந்து பார்க்கும்போது அவர் மௌத்தா இருக்கிறார். யாருக்கு சலாம் சொன்னதுன்னு தெரியாது. இப்படியான மக்கள் தான் இந்த யாமுஹீத்தீன் என்று சொன்ன மக்கள். யாமுஹீத்தீன் என்று சொன்ன மக்கள் சிறுக்கு என்றா அவங்களுக்கு களிமா வந்திருக்க கூடாது கடைசி நேரத்தில் இல்லையா? என்ன முகங்கள் மாத்தமான நிலையில, அசிங்கமான நிலையில மௌத்தா போய் இருக்கணும். அப்படிப்பட்ட மகான்களுடைய முகங்கள் மௌத்தா போன நேரத்தில் எவ்வளவு சிரிச்ச முகங்களோட இருந்தது. எனவேதான் நாம் உலகத்தில் நம்முடைய அகீதா, நம்முடைய ஈமான், உலகத்தில் எந்த அவுலியாக்கள் எந்த கராமத்தை காட்டினாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்த நபிமார்களும் எந்த முஅஜிசாவை காட்டினாலும் எல்லாமே அல்லாஹ்வுடைய உதவி கொண்டுதான் நடக்கிறது. இதுதான் சுன்னத்துல் ஜமாஅத்துடைய அகீதா.